இந்தியாவின் கருத்துள்ள சிந்தனைகள் பற்றி இப்போ சில கருத்துக்களை பார்ப்போம். நாம் கடைக்கு செல்லும் போது கத்திரிக்காய் நன்றாக இருக்கிறதா என்பதை கூர்ந்து கவனித்து அதை வாங்குகிறோம். அதே போல தன் குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் நன்றாக படிக்கிறார்களா என்பதை காண்கிறோம். அவர்கள் ஒரு நல்ல கல்லூரி பள்ளியில் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்படிப்பட்ட நாம் ஏன் நம்முடைய தலைமை, அரசியல் தலைமையை ஒரு நல்ல கருத்துள்ள சிறந்த சிந்தனையாளரை அமர்த்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதற்கு ஒரே பதில், நாம் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல் கலாம் அவர்களை ஏன் இந்தியாவின் பிரதம மந்திரியாக அமர்த்தக்கூடாது என்பதுதான் எங்களுடைய சிந்தனை. அவரை அந்த பதவியில் அமர்த்து 5 ஆண்டுகள் அவருடைய இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பொறுப்பையும் அவருடைய கொடுத்தால் நம்ம இந்திய நாட்டை சிறந்த வழிக்கு அழைத்து செல்வார் என்பது எல்லோருடையும் சிந்தனை. அடுத்த கேள்வி, அதற்கு திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒத்துக்கொள்வார்களா என்ற ஒரு சந்தேகம் எல்லோருக்கும் எழக்கூடிய விஷயம்தான். ஆனால் நாம் ஒன்று சேர்ந்து எம்பிக்களை அந்தந்த தொகுதியில் தேர்வு செய்து அவர்கள் அனைவரும் நம்முடைய பிரதம மந்திரியாக திரு அப்துல் கலாம் தான் வர வேண்டும் என்று ஒவ்வொரு வாக்காளரிடம் சென்று வாக்குகளை கேட்டால் பிரதமான மிக அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில் மிஸ்டர் அப்துல் கலாம் அவர்களை இந்தியாவின் பிரதம மந்திரியாக ஆக்க முடியும் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமான செய்தியாகும். இதனுடைய பற்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடியில் நீங்கள் அனுப்பலாம் என்பதை இந்த யூடியூப் தமிழ் நியூஸ் இந்தியா என்ற செய்தியின் மூலம் விளக்கமாக அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. உங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். சென்னை கே. பாலாஜி.